வணக்கம். இப்ப மட்டன் புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு குருமா, கிரேவி, தயிர் பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்குங்க. இதுக்கு 350 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்குங்க. இதை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்து விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுக்கும் போது சரியா இருக்கும். முன்னமே ஊற வச்சா ரொம்ப நேரம் ஊறிடும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய், நல்லா எண்ணெய் சூடாகட்டும். 5 கிராம்பு, சிறுதுண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மொக்கு, சின்னதாக ஜாவித்ரி, 2 சின்னதாக பிரியாணி இலை பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க. இதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். லேசாக செவந்து வரணும் வெங்காயம். இந்த மாதிரி நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம். புலாவுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 கிலோ மட்டன் சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள் எடுத்துருக்கு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக புதினா தழை, மல்லித்தழை, 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா தூள். இப்போ மட்டன் வேகிறதுங்க 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் குக்கரில் 3 விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வந்தால் சரியாக இருக்கும். இப்போ 3 விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா மட்டன் வெந்துருச்சு. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சதை சேர்த்திக்கலாம். இப்போ மட்டன் பீஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 கைப்பிடிக்கு கொஞ்சம் குறைவாக புதினா தழை நறுக்கி வச்சது, இது கூடவே மல்லித்தழை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். இப்போ அரிசி சேர்த்திக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்திக்கலாங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ 1 விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ புலாவ் தயாராகிடுச்சு. மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடையாத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ அடியெல்லாம் பிடிக்கலைங்க. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ சூப்பராக சுவையான மட்டன் புலாவ் செய்துட்டேங்க. இதுக்கு குருமா, கிரேவி, தயிர் பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள்.